தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பனை யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகை நாட்கள் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக நாட்களாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, ரஷ்யா தேசத்து கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட குறிக்கப்பட்ட நேரத்திற்கு ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆலயத்தின் முன் கதவு அடைக்கப்பட்டிருக்கும். ஜனங்கள் வெளியே நின்று கொண்டு இருப்பார்கள். போதகர் ஆலயத்தில் உட்பக்கமாக நின்று கதவை திறந்து ஜனங்களை பார்த்து சொல்வார், கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று கூறுவார். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாக யாவரும் ஆலயத்திற்கு சென்று பண்டிகையை ஆசரிப்பார்கள். இதிலிருந்து நாம் அறிவது கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்பதை திருச்சபை விசுவாசிக்கவும் அதிலே விசுவாசத்திலே நிலைத்து இருக்கவும் ஏதுவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சாரம் உயிர்த்தெழுதலில் தான் கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே யோவான் 20ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மரியாள் இயேசுவின் கல்லறையில் வந்து அக்கல்லறை திறந்திருப்பதையும் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்தில் அவரின் சரீரம் இல்லாததை கண்டு ஏமாற்றம் அடைகிறாள். ஏமாற்றத்தின் நடுவில் ஏக்கம் கொள்கிறாள். ஏமாற்றமும் ஏக்கமும் அவளை கண்ணீர் விளைக்க வைக்கிறது. கல்லறையில நின்று அழுது கொண்டிருக்கிறாள். மனிதனின் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும் பொழுது வாழ்வின் வேதனை கொள்கிறான். இங்கு எதிர்பார்ப்பின் மத்தியில் ஏமாற்றமும் ஏமாற்றத்தில் ஏக்கம் கொண்டு இயேசுவின் சரீரத்தை காண வேண்டும் என்று தவிக்கிறாள். தவிக்கின்ற அவளை கல்லறை அண்டையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கிறார். அவளது ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் மாற்றி களிப்படைய செய்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய நம்முடைய அருமையான நண்பர்களே, நம்முடைய வாழ்விலே நமது எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும் பொழுது நாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றும் ஏமாற்றம் ஏக்கம் கொண்ட மரியாளை சந்தித்து அவளுக்கு ஏமாற்றத்தை மாற்றியது போல உங்கள் வாழ்விலும் ஏமாற்றத்தை மாற்றி களிப்படைய செய்வார். பிரியமானவர்களே, யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது மற்ற சீசர்கள் இயேசுவை கண்டதையும் அவரை பார்த்ததையும் சொன்ன பொழுது விசுவாசியாத தோமாவிற்கு 8 நாளைக்கு பின் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காட்சி கொடுத்து அவனது அவிசுவாசத்தை நீக்குகின்றார். விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வழிகாட்டுகிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவிற்கு கற்றுக் கொடுக்கும் காரியம் என்னவென்று சொன்னால், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, சந்தேகத்தின் மத்தியில் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பவராகவும் விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வழிகாட்டுபவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நமக்கு என்ன நன்மைகள், நாம் பெறும் நன்மைகள் என்ன? பிரியமானவர்களே, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 15:54-57 பார்க்கிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாவம் செய்த முதல் மனிதனாகிய ஆதாம் மூலம் எல்லா மனிதரும் மரித்தார்கள். பாவம் செய்யாத முதல் மனிதர் இயேசுவின் மூலம் உலகத்தின் மக்கள் யாவரும் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்று என்றும் கர்த்தரோடு வாழும் வாய்ப்பை பெற்றார்கள். பிரியமானவர்களே, இயேசு அவர் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றும் அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் ஜீவிக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நமக்கு நன்மைகள் என்ன? நமக்கு ரட்சிப்பு, நமக்கு மீட்பு, நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அவர் பிசாசின் தலையை நசுக்குகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். சகலத்தையும் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒருவேளை அரசாங்கம் மாறலாம், எம்எல்ஏக்கள் மாறலாம், எம்பிக்கள் மாறலாம், ஜனாதிபதி மாறலாம், பிரதமர் மாறலாம், முதலமைச்சர் மாறலாம். ஆனால் இயேசு அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரியமானவர்களே, God is the same today and tomorrow and forever. பிரியமானவர்களே, அவர் என்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.